தற்போது திமுக தேமுதிக கூட்டணி பற்றிய தன்னுடைய அரசியல் அலசலை நிகழ்த்துவதற்காக நம்முடைய இணைப்பில் இருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் சார். முதன்முறையாக திமுக தேமுதிக கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு முன்பாக அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணியிலிருந்து விலகி தற்போது திமுகவுடன் இணையும் போது இந்த கூட்டணியிலிருந்து தேமுதிகவினுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கும் சார்? தேமுதிகவை பொறுத்தவரையில் 2011 கேப்டன் விஜயகாந்த், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் கூட்டணிக்கு பிறகு அவர்கள் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. காரணம், ஜெயலலிதா அம்மையாருக்கு இருந்த ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் அது ஈர்ப்புத்தன்மையும் அதற்கு பின்பு தலைமையேற்ற எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களிடம் இல்லாததுதான் காரணம். அந்த சூழ்நிலையில் இன்று ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட் என்ற அடிப்படையில் காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள் போன்ற கட்சிகள் 3 தேர்தல்களில் அவர்கள் எம்பி எம்எல்ஏக்களை பெற்று வந்த சூழ்நிலையில் தேமுதிகவிற்கும் இந்த திமுக கூட்டணி என்பது ஏற்கனவே 47 விழுக்காடு பலம் கொண்ட திமுக கூட்டணியுடன் 3 விழுக்காடு பலம் கொண்ட தேமுதிக சேரும் போது 50 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கூட்டணியாக அவர்கள் வெற்றி வாய்ப்பை 2011க்கு பிறகு பெறுவதற்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் கட்சியில் சிலர் திமுகவுக்கு எதிராக சில உள்ளடி வேலைகளை செய்து கொண்டிருந்த போது காங்கிரஸ் கட்சிக்கு இணையான பலத்தை கொண்ட தேமுதிகவை இந்த அணியில் சேர்ப்பதன் மூலமாக காங்கிரஸ் கட்சி வேறு வழியின்றி திமுக அணியிலே சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். தேமுதிகவிற்கு 11க்கு பிறகு சட்டமன்றத்தில் நுழைவதற்கும் மாநிலங்களவையில் நுழைவதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ராஜ்யசபா இடத்தை தேமுதிகவிற்கு கொடுப்பார்கள். அவர்கள் 8க்கும் மேற்பட்ட அசெம்பிளி இடங்களையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த கூட்டணி வின் வின் என தேமுதிகவிற்கும் திமுகவிற்கும் மட்டுமல்ல, திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் முன்பு 3க்கு 2 இடங்களை வெற்றி பெற்ற திமுக கூட்டணி கட்சிகள் இனிமேல் 4க்கு 3 இடங்கள் அல்லது 5க்கு 4 இடங்கள் என்று திமுக கூட்டணி கட்சிகளின் வெற்றி விகிதமும் இதில் உயரும். எனவே வெற்றி விகிதம் பட்சத்தில் முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் 3 இடங்கள் முன்பு போட்டியிட்டவர்கள் 2 இடங்களுக்கே திமுக கூட்டணியில் ஒப்புக்கொள்வதற்கான சூழ்நிலைகளும் வரும். மொத்தத்தில் தேமுதிகவின் பலம் என்பது 2021 மையமாக பார்க்கக்கூடாது. கேப்டன் விஜயகாந்த் மறைந்த பிறகு அவர்களுக்கு ஒரு சிம்பதி வளையம் ஏற்பட்டுள்ளது என்பதை துல்லியமாக கணித்து உண்மான் நுழைபுலம் கொண்ட திமுக கழக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இது மிகுந்த பலனை அளிக்கக்கூடிய ஒரு கூட்டணி என்று, சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பலனை அளிக்கக்கூடிய கூட்டணி என்று துல்லியமான முடிவை எடுத்து தேமுதிகவை தனது கூட்டணியில் சேர்த்துள்ளார். தேமுதிகவும் நீண்ட ஆலோசனைக்கு பிறகு ஸ்டாலின் கொடுப்பது எம்எல்ஏ போஸ்ட், எம்பி போஸ்ட், அவங்க வெற்றி இப்பொழுது முக்கியம் என்ற அடிப்படையில் திமுக கூட்டணியில் சேர்ந்துள்ளார்கள். இது ஒரு வின் 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 அலையன்ஸாக இருக்கும் என்பது 100க்கு 100 உறுதி. சார், நிச்சயமாக திமுகவினுடைய பலம் 47%, அங்கு தேமுதிக 3% பலத்தோடு இணையும் போது இந்த கூட்டணியினுடைய வெற்றி வாய்ப்பு 50%ஆக உயரும் என்பது உங்களுடைய பார்வையாக இருக்கிறது. அப்போது அதிமுகவிலிருந்து இந்த தேமுதிக விலகும் போது அங்கு எத்தகைய வெற்றி வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நீங்கள் பார்க்கிறீங்க சார்? அதிமுகவை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியில் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருப்பார். அந்த அடிப்படையில் தான் 2021 10.5 இடஒதுக்கீடை கொடுத்து பாமக முக்கியமான கட்சி என்று பாமகவை கூட்டணியில் சேர்த்துக் கொண்டவர் தேமுதிகவை கூட்டணியை விட்டு கலற்றி விட்டார் என்பதே உண்மை. 2024 பாமக பாஜக அணி போன சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதியை மனதில் கொண்டு 5 இடங்களை கொடுத்தார். ஆனால் அதற்கு பிறகு தன் கூட்டணியில் இருந்த தேமுதிகவை மதிக்காமல் பாஜக கூட்டணியில் இருந்த பாமகவை மதித்தே பாமகவை கூட்டணியில் சேர்த்துள்ளார். அதிமுக அணியை பொறுத்தவரையில் சேலம், தருமபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் பாமக அன்புமணியின் மூலமாக திமுக அணிக்கு ஒரு சரியான போட்டியை கொடுக்க முடியும் என்ற அடிப்படையிலும் இது தனக்கு குறைஞ்சபட்சம் எடப்பாடியில் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கும் எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்ற அடிப்படையில், மினிமம் கேரண்டி என்ற அடிப்படையில் பாமக தான் தனக்கு மிகவும் முக்கியமான கூட்டணி கட்சி என்ற அடிப்படையில் இந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அமைத்துள்ளார். இங்கே பாஜகவை சேர்ந்தவர்கள், பாஜகவின் பிரதிநிதிகள், அவர்களுக்கு எந்த முடிவையும் உறுதி கூறக்கூடிய சக்தி கிடையாது. பிரதிநிதிகள் எவ்வளவு உயரத்தில் இடத்திலிருந்தாலும் அவர்கள் ஒரு பிரதிநிதிகள் தான். அவர்கள் தேமுதிக கூட்டணியை விரும்பினார்கள். அதிமுக அணியில் வேலுமணி போன்றவர்கள் தேமுதிக கூட்டணியை விரும்பினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் பாமக தான் முக்கியம் என்று உறுதியாக நின்றார். பாமகவின் மூலமாக வட தமிழகத்தில் அவர் திமுக அணிக்கு சரியான ஒரு போட்டியை கொடுப்பார். அந்த வகையில் தனக்கு முக்கியமான ஒரு தலைவராக அன்புமணியைத்தான் அவர் கருத்தில் கொண்டார். அதனால்தான் முதல் ரவுண்டிலே தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுக்கவில்லை. ஆனால் தனக்கு எதிராக பாஜக அணியில் இருந்த
பாமகவை அழைத்து ராஜ்யசபாவும் கொடுக்கிறார். அவர்களுக்கு அன்புமணிக்கு கணிசமான சீட்டையும் கொடுக்கிறார். எடப்பாடியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான கூட்டணி கட்சி என்றால் அது பாமக தான், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான். இணைப்பில் இணைந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.